இந்த மாதிரி ஒருத்தருங்களுடைய ரகசியங்கள் அப்படின்றத பற்றி சொல்கிறது, அவங்கத்தினுடைய பர்சனல்களை பற்றி தவறாக சொல்கிறது, அவங்களுக்கு இவங்களோட தொடர்பு இருக்குது இப்படிங்கிற மாதிரியான கதைகளை கட்டிவிட்டு அதை வச்சு இப்போ பணம் சம்பாதிப்பது. உடனே அந்த வீடியோ நிறையா போகும், அதில் மூலமாக இவங்களுக்கு காசு வரும். இப்படி ஒரு இழி தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே இந்த மின் வாரியத்துறையில் தான் பல கோடி ரூபாய்கள் ஊழல் நடந்திருக்கு. அதாவது கடந்த ஆட்சியில் அதுவும் டெண்டர் வழங்குவதில் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டது. இந்த டெண்டர் முறைகேடுகள், அதாவது யார் யாருக்கு இந்த டெண்டர் வழங்கப்பட்டது, எப்படி இந்த டெண்டர் நடந்ததுங்கிற ஆவணங்கள்லாம் எங்கே இருந்ததான் இந்த ஹார்ட் டிஸ்கில் இப்போ சொல்கிறாங்க. ரைட்டா? இப்போ இது வச்சு தான் நமக்கு இப்போ பல சந்தேகங்கள் இப்போ நம்ம முன்னாடி எழுதிட்டுருங்க. இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா பார்க்கணும். இதுவே இந்த நிலமே கோவிலுக்கு சொந்தமானது, அதாவது இந்து கோயிலுக்கு சொந்தமான ஒரு நிலம். அந்த நிலத்தில் நீங்கள் எப்படி வேறொரு வழிபாட்டு தலத்தை கட்ட முடியும்? அந்த வகையிலேயே அது சட்டவிரோதமாக இருக்கிறது. அதை விட ஒரு கொடுமை என்னன்னா, ஃபஸ்ட்டு இதுவே சட்டவிரோதம்னு சொல்லி தடுத்து நிறுத்திருக்கிறார்கள். தடுத்து நிறுத்தினது திரும்ப போய் ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் அவங்க பர்மிஷன் வாங்கி அது ஓல்டு சர்ச்சு தான், அதனால ரினோவேட் பண்றதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை ரெனோவேட் பண்ணாங்களாம். இப்போ இந்த மாதிரியான ஒரு ஜிம்மில் நீங்கள் பருதா அணிந்து தான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் போடுறாங்களே. இப்போ இது பெண் உரிமைக்கு எதிரானது இல்லையா? இது பெண்ணை அடிமைப்படுத்துவது இல்லை அப்படின்னு சொல்லி ஏன் இங்கே போய் இவங்கெல்லாம் போராட்டம் நடத்து போனால இந்த பெண் உரிமையாளர்கள்லாம் இங்கே போய் போராட்டம் நடத்தணுமா வேணாமா? ஏன் போல? ஏன் இதை பற்றி 15 வருஷமா இதே போல தான் நடத்திட்டு இருக்கான். ஏன் அதை பற்றி ஏன் போய் கேட்கல யாருமே? இவங்க நாட்டு மேலே தாக்குதல் நடத்தின பயங்கரவாதி தங்கி இருந்ததே பாகிஸ்தானில் தான், ஒளிஞ்சிருந்ததே ஒசாமா பின் லேடன். அப்போ அந்த ஒசாமா பின் லேடனை நீங்கள் அங்கே தான் போய் தாக்கவே செய்றீங்க. அப்போ அந்த ஒசாமா பின் லேடன் இவங்களால் தாக்கப்பட்ட அந்த ஒசாமா பின் லேடன் தங்கியிருந்த பாகிஸ்தானில் ஏற்கனவே அணு ஆயுதங்கள் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது எப்படிப்பட்ட பயங்கரவாத நாடுங்கிறது இவர்களாலுமே சொல்லப்பட்டது, உலக நாடுகள் எல்லாத்துலேயும் சொல்லப்படக்கூடியது. அப்படி இருக்கும் பொழுது ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினவர்கள் ஏன் பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்தலை? ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். ஆபாச யூடியூபர் முக்தார் சேனலில் அலிஷா குறித்த அவதூறு பேச்சுக்காக திருச்சி சூர்யா கைது. மின்துறை சார்ந்த ஹார்ட் டிஸ்குகள் திருட்டு, விசாரணை நடைபெறுவதாக அமைச்சர் விளக்கம். அரசு உதவி பெறும் பள்ளி நிலத்தில் சர்ச், ஹைகோர்ட் தடை. முஸ்லிம்களுக்கென பிரத்யேக ஜிம் கேரளாவில் ஹரியா அமலாகிறதா என சமூக வலைத்தளங்களில் பலரும் கேள்வி. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வர முட்டுக்கட்டை போடும் ட்ரம்ப் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்த அவரது கட்சி எம்பிக்கள். இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் நின்று சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட். நேர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பாண்டிக்குமார். தமிழக பாஜக மாநில விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு செயலாளர் இருப்பவர் முன்னாள் பைக் ரேசர்மான அலிஷா அப்துல்லா. இவர் குறித்து இணையதளத்தில் உள்ள வீடியோவில் இணையதளத்தில் யூடியூபர் வீடியோவில் அவதூறா பேசியதும் திருச்சி சூர்யா அவர்களை காவல்துறை கைது செய்யப்பட்டிருக்காங்க. எதற்காக படுதுன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி யூடியூபர் முக்தார் மற்றும் திருச்சி சிவா இணைந்து ஒரு நேர்காணல் வீடியோ யூடியூப்ல ஒன்று பேசியிருக்காங்க. அது பேசும்போது பாஜக சேர்ந்த அலிஷா அப்துல்லா மற்றும் அவருக்கு தன்மையில் பிறந்த இரட்டை குழந்தைகள் குறித்தும் ஆபாசமாகவும் தரக்குறைவாகவும் அவதூறாகவும் பேசியிருக்காங்க. இது குறித்து காவல் ஆணையரோட அலிஷா அப்துல்லா நேரடியாக போய் இந்த புகாரின் அடிப்படையில் உடனடியாக செயல்பட்ட காவல்துறையினர் முன்னாள் பாஜக நிர்வாகியான திருச்சி சூர்யாவை அதிரடியாக கைது செய்திருக்காரு. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய முதன்மை குற்றவாளியான யூடியூபர் முக்தாரை தற்போது தலைமுறை உள்ளதால் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பற்றி அவதூறாக பொதுவாக பேசுவது முக்தாரோட வழக்கமான விஷயம். அவர் என்னமோ நான் பரபரப்பான அவர் எப்பயுமே பல்வேறு தரப்பு மக்களால் கண்டிக்கப்பட்டவர். இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க?
திருச்சி சூர்யாவை இன்னைக்கு கைது செய்திருக்காங்க. காரணம் அலிஷா அப்படிங்கக்கூடிய அந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில். திருச்சி சூர்யா இதை வந்து தன்னுடைய ஒரு வாடிக்கையாக, அதாவது ஒரு ஹேபிட்டா வச்சுட்டு இருக்காரு. ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக அவர் போட்டுட்டு இருக்கக்கூடிய வீடியோக்களை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யாரை இன்னும் அவர் தவறாக பேசவில்லை அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அவர் அத்தனை பேரையும் தரக்குறைவாக அவர் பேசிக்கொண்டிருக்கார். சொல்ல போனா ஒருத்தருக்கும் மேல அவங்களுக்கு இவங்களோட தொடர்பு இருக்கு, இவங்களுக்கு அவங்களோட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அது தொடர்பான வீடியோக்களை போடுவதையே தன்னுடைய ஒரு வழக்கமாக அவர் வைத்திருக்கிறார். இவர் கட்சியில நீக்கிறதுக்கு காரணமே ஒரு ஆபாசமா பேசியதுதான். அதனாலதான் இவர் கட்சியில இருந்தே அவர் நீக்கப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். இது ஆரம்பத்திலேயே இப்ப இவர் மேல ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா இப்ப இவர் இவ்வளவு தூரம் அவர் பேசியிருக்க மாட்டார் அப்படிங்கறதா நம்மளுடைய கருத்தாக பார்க்கிறது. ஆனாலும் கூட இன்னைக்கு இந்த கைது நடவடிக்கை என்பது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இனியாவது இந்த மாதிரியாக இதையே தங்களுடைய ஒரு தொழிலாக செய்து கொண்டு, அதாவது இன்னைக்கு எப்படி இருக்கு சமூக வலைதளங்கள் அப்படின்னு சொன்னா, முன்னாடி இப்போ டிவி தொலைக்காட்சிகள், அந்த டிவி தொலைக்காட்சிகள்ல ஒரு இல்லாத ஒரு விஷயம், ஒரு பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று ஒரு நியூஸை வெளியிட வேண்டியது. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு அந்த செய்தியை எடுத்துடலாம். அது இல்லைன்னு பொய்ன்னு தெரிஞ்ச பிறகு அந்த செய்தி எடுக்கப்பட்டு விடும். ஆனா அந்த பரபரப்பு அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த பரபரப்புல ஒரு டிஆர்பி ரேட்டிங் அப்படின்னு எல்லாம் வச்சு அந்த இடத்துல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன நடக்குது, சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி ஒருத்தருங்களுடைய ரகசியங்கள் அப்படின்றத பத்தி சொல்றது, அவங்களுடைய பர்சனல்களை பத்தி தவறா சொல்றது, அவங்களுக்கு இவங்களோட தொடர்பு இருக்கு இப்படிங்கிற மாதிரியான கதைகளை கட்டிவிட்டு அதை வச்சு இப்ப பணம் சம்பாதிப்பது. உடனே அந்த வீடியோ நிறைய போகும், அதுல மூலமாக இவங்களுக்கு காசு வரும். இப்படி ஒரு இழி தொழிலை பண்ணிட்டு இருக்காரு. அதுல இது முதன்மையாக இவர் நடத்திட்டு இருக்காரு. தொடர்ச்சியாக பெரிய பெரிய அரசியல் பிரபலம், ஏன்னா எல்லாருக்குமே இயல்பா அரசியல் பிரபலங்கள் இல்ல சினிமா பிரபலங்கள் அவங்கள பத்தின இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. அப்ப என்னடா அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு அதுல ஒரு அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு நிலை. ஸோ இதை வைத்துக்கொண்டு ஒரு பிழைப்பை நடத்தக்கூடியதுதான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இது ஒரு கீழ்த்தரமான ஒரு பிழைப்பு. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆனா இதோ புதுசா இன்னைக்கு தமிழகத்துல இவர் ஏற்படுத்தி விடல. இதுக்கு காரணமும் திராவிட பாரம்பரியம் தான். நீங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எலெக்ஷன் அதாவது தேர்தல் நேரத்திலேயே இல்ல தங்களுடைய எதிர்கட்சியினர்ல எப்படி கேவலப்படுத்தணும், அவங்கள ஒரு மாதிரி கேரக்டரைஸ் பண்ணி அவங்கள ஒரு பலவீனப்படுத்தி அவங்க மேல சேற்றை வாரி பூசுவது, இந்த மாதிரியான ஒரு தொழிலை இதை ரொம்ப அதிகமா செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட பாரம்பரிய திமுக கட்சிகள். எல்லா கட்சியிலுமே இப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒருத்தர் அசிங்கமா ஒரு பேசுறதுக்குன்னு ஒரு 2ஆம் தர பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தையே கூட திமுகல இருந்ததெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, தீப்புரி அறிமுகம், வெற்றி கொண்டான், இவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னாலே அதுல வெறும் ஆபாசங்கள் மட்டுமே நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் எவ்வளவு தூரம் ஆபாசமாக பேசினார் அப்படிங்கறதெல்லாம் ஏன் போன தடவையில வச்சிருந்த அந்த லியோனி அவரெல்லாம் எவ்வளவு கேவலமாக அவர் பேசியிருந்தார். கடைசியாக அவரையே எந்த இடத்துல அவர் கொண்டு போய் வச்சாங்க திமுக கட்சிங்கிறதையெல்லாம் பாக்குறோம். சோ இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு அசிங்கங்களுடைய தொடர்ச்சி இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா சமூக வலைதளங்களுக்கு மாறிடுச்சு. முன்னாடி இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு தெருமுனை கூட்டங்கள்ல இந்த மாதிரியால் நடக்கும். ஆரம்ப காலத்துல காங்கிரஸை எதிர்ப்பதற்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த திமுக காரங்களும் இப்படிதான் அசிங்கமா பேசுவாங்க. எதுக்கடா இவங்க கிட்ட போய் பேசி அந்த என்னமோ சொல்ற மாதிரி ரோட்ல போற சாக்கடையில கல்ல எரிஞ்சு அது மேல நம்ம மேலதான் அது தெரிக்குங்கிற மாதிரி அவங்க ஒதுங்கி போக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இவங்களுடைய அசிங்கங்கள் இவங்க எல்லாருமே கடைசியா அடுத்த ஆட்சிக்கும் வந்தார்கள். வந்தும் கூட நிறைய தொடர்ந்து இருக்கிறார்கள். ஸோ அந்த பாரம்பரியம் இன்னைக்கு என்ன ஆகிட்டதுன்னா, இப்போ யூடியூபர்கள் வடிவில் இது வர தொடங்கிருச்சு. இன்னைக்கு யூடியூப்லயும் இந்த மாதிரியான இது ஏதோ இவர் மட்டும்தான் அப்படியா அப்படின்னா, இன்னும் பல வீடியோக்கள் பலவர்கள் இது மாதிரி பேசி கொண்டிருப்பதும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்து கொண்டிருப்பதும் இன்னைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு இவர் முதல் முறையாக இந்த மாதிரி இவருக்கு இந்த பேச்சுக்காக அவரை கைது செய்திருக்கிறார்கள். முக்தாரையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அவரையும் விரைவில் கைது செய்து விடுவார்கள் என்று தோன்றுகிறது.
அப்ப இந்த மாதிரியாக பேசக்கூடியவர்கள் இதோட நிக்கிறது இல்ல. அதாவது ஒரு குரூப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரபலங்களை வந்து அசிங்கமாக பேசி அவங்கள வந்து ஹைப்ல அப்படியே இருக்கிறது. அந்த மாதிரி இன்னும் சில சேனல்கள் இருக்கு, கருப்பர் கூட்டம், அந்த யூடியூப் ரூட்டர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்ப இவங்கெல்லாம் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப ஹிந்து மத கடவுள்களை கொச்சைப்படுத்தி பேசுவது, அவரை கேவலமாக பேசுவது, அதை இழிவுபடுத்தி பேசுவது, அப்படி ஒரு பரபரப்பை உண்டாக்குவது, இந்த மாதிரியான ஒரு கூட்டமும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இவர்கள் அனைவருமே என்னன்னா கைது செய்யப்பட வேண்டியவர்கள், இவர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி யாராவது பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த சேனலே முடக்கப்பட வேண்டும். அந்த மாதிரியான சேனல்கள் கண்டிப்பாக முடக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல, ஒரு ஆங்கரை வந்து இல்ல ஒரு ஆங்கர் வந்து வந்திருக்கக்கூடிய அந்த கஸ்ட் அவங்கள வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு தூண்டுவதும், இல்ல கஸ்ட்டுமே அந்த ஆங்கரை இந்த மாதிரியான விஷயங்களை சொல்ற தூண்டுவதும் மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது இருவருமே தண்டனைக்குள்ளானவர்களாக அறிவிக்கப்படணும். அவங்களுக்கு கடுமையான தண்டனை வரணும். அந்த சேனல் என்பது முடக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி ஒரு 4-5 சேனல்ல வந்து இவங்க தொடர்ந்து செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அனைவருக்கும் பயம் வரும். இது போன்ற பேச்சுக்கள் அப்பொழுதுதான் குறையும். மின்துறை சொந்தமான தலைமை அலுவலகத்தில் மின்சாரத்துறை தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தரவுகள் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் கிட்டத்தட்ட காலையில் சொல்லும்போது முதல்ல 8நாங்க, அப்புறம் 12நாங்க, அப்புறம் 20நாங்க, இப்ப கடைசி 18ன்னு சொல்லி மாலை ஸ்கோர் முடிச்சிருக்காங்க. இந்த 18 இதுல பாத்தீங்கன்னா 18ல இன்னும் முக்கியமான தரவுகள் வந்து அதுல இருந்திருக்கு, முக்கியமான டெண்டர்கள் தரவு இருந்ததாக சொல்லப்படுது. இதுல அதோட முக்கியமான ஈபிக்கு உண்டான விஜிலன்ஸ் அதிகாரி அவரோட ஹார்ட் டிஸ்க்கும் காணாம இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அவர் பொறுப்பாக இருந்திருக்காரு. இது தொடர்பாக வந்து மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவர் பேசும்போது, மின்வாரியத்தில் ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டது உண்மைதான். இது குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை திரண்டு அலுவலகத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள், அங்குள்ள ஊழியர்கள் முதற்கட்ட விசாரணை நடைபெற்று வருகிறாங்க. பின்னாடி செய்தியில பார்க்கும் போது அது ஒரு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் AMC பண்ணக்கூடிய கோபிநாத் என்பவர் அப்படி சொல்லி ஒரு பெயரை சொல்லியிருக்காங்க. அவர் தான் இது வந்து பணத்திற்காக எடுத்தாருன்னு சொல்லி ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. இந்த செய்தி அடிப்பாங்க. அதாவது இந்த AMC போட்டா வருது கோபிநாத், அவர் தான் வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் வந்து திருடிட்டு போயிட்டார். எப்ப ஆனுவல் மெயின்டெனன்ஸ் செக்கப்புக்காக வந்தாரு, வரும் பொழுது இந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் அவர் திருடிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் மேல இப்ப எதுக்குடா அவர் திருடினாருன்னா, அவர் திருட வந்து பணத்துக்காக திருடிட்டாரு, என்கிட்ட பணம் இல்ல அதனால நான் திருடினேன் அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் இப்ப ஒரே ஒரு திருட்டு கேஸ் மட்டும்தான் போட்டு, ஒரு சின்ன கேஸ் ஒரு பெட்டி கேஸ் மாதிரி போட்டு ஒரு 6 மாசத்துல இப்ப அவர் வந்து வெளில வந்துடலாம், இல்ல ஒரு வருஷம் மேக்சிமம் இருக்கலாம், வெளில வந்துருவாரா இருக்கும். ஆனா நம்மளுடைய கேள்வி இதுல இப்ப நிறைய கேள்விகள் இப்ப இதுல வருது. ஏற்கனவே இந்த மின் வாரியத்துறையில தான் பல கோடி ரூபாய்கள் ஊழல் நடந்திருக்கு. அதாவது கடந்த ஆட்சியில அதுவும் டெண்டர் வழங்குவதில் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கறதான் குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டது. இந்த டெண்டர் முறைகேடுகள், அதாவது யார் யாருக்கு இந்த டெண்டர் வழங்கப்பட்டது, எப்படி இந்த டெண்டர் நடந்ததுங்கிற ஆவணங்கள்லாம் எங்க இருந்ததான் இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்ததுன்னு இப்ப சொல்றாங்க. ரைட்டா? இப்ப இது வச்சுதான் நமக்கு இப்ப பல சந்தேகங்கள் இப்ப நம்ம முன்னாடி எழுகின்றன. ஏற்கனவே நாங்கள் தூய சக்தி தீய சக்தி அப்படின்னு எல்லாம் சொல்லிதான் இப்ப ஆட்சிக்கு வந்தாங்க. ஏற்கனவே இந்த மின் வாரியத்துறையில ஏற்கனவே ஊழல்கள் இருக்குங்கிறது எல்லாருமே பேசப்பட்ட விஷயங்கள் ஒன்று. அப்பவே அறப்போர் இயக்கம் இது குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் பத்தி எல்லாம் அவங்க பேசினாங்க, டெண்டர் முறைகேடு பத்தி எல்லாம் அவங்க பேசியிருந்தாங்க. அப்ப அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தது செந்தில் பாலாஜி. ஏற்கனவே இப்ப அவர் மேல இருக்கக்கூடிய அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இப்ப இந்த நேரத்துல இப்ப ஹார்ட் டிஸ்க் எல்லாமே இப்ப காணாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயத்தை இதுல நம்ம நல்லா பார்க்கணும். இடி வந்து ஒரு கடிதம் வந்து ஏற்கனவே முதல்வர் விஜய்க்கு, சீஃப் செக்ரட்டரிக்கு இவங்களுக்கெல்லாம் கடிதம் எழுதியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி மேல வழக்குகள் வந்து விசாரிப்பதற்கு அனுமதி கோரி அவர்கள் கடிதம் எழுதியிருந்தாங்க இடியில இருந்து. ஆனா இது வரைக்கும் அவர் அனுமதித்தாரா என்ன என்பது பற்றிய செய்தி நமக்கு எந்த தகவலும் அதுல இல்ல. இப்ப எல்லாமே ஒரு சந்தேகத்திற்குரியதா இருக்கிறதா இல்லையா அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா இப்போ வந்தாங்களாம், அப்ப அந்த டேட்டா ஒருத்தர் AMC வர்றாரு, அவர் வந்து சர்வீஸ் பண்றாரு. இப்ப நம்ம ஆபீஸ் எடுத்துப்போங்க, இது வந்து ஹைலி சென்சிட்டிவான ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ், தலைமை செயல், அதாவது இந்த துறையினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், அப்ப எல்லா டேட்டாவும் சேமித்து வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம்.
இப்போ நம்ம ஆஃபீஸ்லேயே இப்போ ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கலாம், ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியர் வராங்க, நம்ம கம்ப்யூட்டரை ஒரு ஏஎம்சி பண்ண கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சிஸ்டத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு இந்தாங்க மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் கரெக்ட் பண்ணி வைங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் போவோமா? அவங்க என்ன பண்ணுறாங்க, கூடவே இருந்து நம்ம என்ன மெயின்டெனன்ஸ் நமக்கு தேவை என்னெல்லாம் சொல்லி எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாரா எல்லாம் பார்த்து கடைசியாக நம்ம கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்து, ஏஎம்சி பண்ணுறவங்க கடைசியாக நம்மள்ட்ட கையெழுத்து வாங்குவாங்கல்ல, வெரிஃபிகேஷன்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னு கையெழுத்து வாங்குவாங்கல்ல, வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் அந்த இடத்த விட்டு கிளம்ப போறாரு. அப்படி அவர் கிளம்பும் பொழுது எப்படி இந்த ஹார்ட் டிஸ்க் அவர் எடுத்துட்டு போனார், மொதல் கேள்வி. அப்ப இது எல்லாத்தையும் பாக்குறதுக்குன்னு ஒரு ஆபீசர் அங்க இருந்திருப்பாருல்ல, இந்த ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ண அந்த ரூம் டேட்டா ரூம் மெயின்டெனன்ஸுக்குன்னு ஒருத்தர் இருப்பாரா இருக்க மாட்டாரா? அப்ப அந்த ஆபீசர் என்ன பண்ணிட்டு இருந்தார், இவர் எடுத்துட்டு போகும்போது எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரா? இல்ல நீங்க சொல்லும் போது ஒரு வித்தியாசமான சிந்தனை, இதுல போறதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதுல விஜிலன்ஸ் ஆபீசரோட ஹார்ட் டிஸ்க் போயிருக்குன்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. அப்பதான் அந்த விஜிலன்ஸ் ஆபீசர் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணாரா ஆன் பண்ணலையான்றது அதுவும் தெரியல. சரி, எப்படி இந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் இந்த இடத்துல தான் வைக்கப்பட்டிருக்குன்னு அவருக்கு எப்படி கரெக்டா தெரிஞ்சு அந்த ஒரு ஹார்ட் டிஸ்க் மட்டும் எடுத்துட்டு போனாங்க? சரி, மொத்தம் காலையில இருந்து ஏதோ ஒரு கணக்கெடுப்பு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி, காலைல 15, 18, 20 இல்ல 18 அப்படின்னு மொத்தம் எத்தனை ஹார்ட் டிஸ்க் இருந்ததுன்றது கணக்கு இருக்காதா? இப்ப நம்ம ஆபீஸ், இப்ப நம்ம ஆபீஸ்ல எத்தனை ஹார்ட் டிஸ்க் இருக்கு, 1 2 3 அப்படின்னு 9 ஹார்ட் டிஸ்க்னா நம்ம கணக்கு வச்சிருக்கோம். ஒரு ஹார்ட் டிஸ்க்லயும் என்னென்ன டேட்டாஸ் இருக்குங்கிறத வச்சிருக்கோம். நம்ம ஒரு சின்ன ஒரு நிறுவனம், அங்கேயே நம்ம இப்படி வச்சிருக்கோம். அப்ப இதுக்கெல்லாம் ஒரு கவர்மெண்ட் இதுல இந்த மாதிரி எந்த ஆவணமும் இல்லாம அப்படியே எத்தனை ஹார்ட் டிஸ்க்னு கூட தெரியாம இருக்குமா? இது நம்மளுடைய அடுத்த கேள்வி. ரைட், இந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு அவர் ஆபீஸ் விட்டு வெளியில போகும்போது அங்க இருக்க வாட்ச்மேன் ஒருத்தர் இருப்பார்ல, ஆபீஸ்னுடைய இந்த இவ்வளவு பெரிய இதுக்கு இருப்பாங்கல்ல, அப்ப இன்வர்ட் அவுட்வர்டு அந்த ஸ்லிப்புங்கிறது. சரி, அப்படியே ஹார்ட் டிஸ்க சர்வீஸ் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் சொல்றாங்கன்னா கூட இன்வர்ட் அவுட்வர்ட்னு ஒண்ணு இருக்குமா இருக்காதா? எப்படி திருட முடியும்? சரி, இத்தனை சிசிடிவி கேமராலாம் இருக்குன்றாங்க, இதையெல்லாம் தாண்டி அவர் எப்படி இதை எடுத்து சென்றார்? பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து போக முடியாது. எப்படி எடுத்துட்டு போக முடியும் அவருக்கு? எப்படி பாஸ்போர்ட் போட்டு தான் எப்படி பாஸ்போர்ட் நீங்க போகணும், எப்படி இதெல்லாம் எல்லாமே எப்படி இவர் இதை எடுத்து சென்றார் என்ற இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு நிர்மல் குமார், நாங்கள் தூய சக்தி என்று ஆட்சிக்கு வந்த தாவேகாவினுடைய அமைச்சர் நிர்மல் குமார் பதில் சொல்வாரா அப்படிங்கறதான் நம்மளுடைய கேள்வி. அடுத்ததாக நாம அதனாலதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இந்த அரசுக்கும் இன்னைக்கு அதாவது ஏற்கனவே இருந்த திமுக அரசுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக அரசுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது, அதனுடைய ஒரு நிழல் அரசு இல்லைன்னா அதனுடைய ஒரு 2.0 தான் அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப நம்ம ஸ்ரீ டிவியில் சொல்லிட்டு இருக்கனுடைய நோக்கம் அதுதான். ஏற்கனவே பாருங்களேன், இதே சொன்னாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு இவங்க தான் பாட்டெல்லாம் பாடினார் விஜய் சார், கரூர்ல தான் வேற விஜய் சார் பாட்டெல்லாம் பாடினாரு. அப்புறம் அங்கெல்லாம் பாட்டெல்லாம் அவர் பாடிட்டு இப்ப என்னடான்னா, ஆமா 10 ரூபா வாங்குறதுமா, ஒரு 20 ரூபா வேற வாங்கினாங்க, அது சர்ச்சையானோடனே 10 ரூபா தான் வாங்குறோம், அதை நாங்கள் சரி பண்ணிடுவோம், இப்பதானே நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம், உடனே எப்படி எல்லாத்தையும் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு அந்த துறை அமைச்சர் விக்னேஷ் கேட்டார். உடனே அதை பத்தி எல்லாரும் விமர்சனம் எழுந்தோடனே இன்னைக்கு அதை பத்தி அவர் அந்த அமைச்சரோட எப்படி அதையெல்லாம் சரி பண்றது அப்படின்னு சொல்லி அதற்காக இன்னைக்கு கூடி பேசியதாகலாம் செய்திகள்லாம் நான் பார்த்தேன். என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்ப அதே போல என்ன சொன்னாரு, நம்ம போதையை ஒழிக்கணும், இதெல்லாம் தான் நம்ம லட்சியம், அப்படி இப்படின்னெல்லாம் பேசினாங்க. இவர் என்ன சொல்லிட்டார், ரொம்ப சிம்பிளா அந்த துறையினுடைய அமைச்சர், நாங்க முழு மது விலக்கு என்பது சாத்தியமில்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதை நம்ம அடைச்சிட்டோம், முழுசா கொண்டுட்டோம் அப்படின்னா கள்ளச்சாராயமும் போதையும் கஞ்சாவும் அதிகரிச்சிடும். இதைதானங்க கருணாநிதி சொன்னார், கொஞ்சம் வேற மாதிரி சொன்னாரு, இவர் வேற மாதிரி சொல்றாரு, மொத்தத்துல விஷயம் ஒண்ணுதானே. அப்புறம் பாருங்க, கரூர் சம்பவத்துக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் அன்னைக்கு இருந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு அவர் தான் சென்னை கமிஷனராக இருந்தார் அப்படின்னு சொல்லி அவர் மேல பயங்கரமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சார் ஆதவ் அர்ஜுனா. அவர் அமைச்சர் தானே வச்சார். இன்னைக்கு அவரை லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குனராக நியமித்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா நீதிமன்றமே கேள்வி, அதாவது எப்படி நீதிமன்றம் சொல்லிச்சு அன்னைக்கு அப்படின்னா, லஞ்ச ஒழிப்புத்துறையில எப்பேற்பட்ட ஜாம்பவான்கள், நேர்மையான ஜாம்பவான்கள்லாம் இந்த துறையில இருந்திருக்காங்க, இப்படி ஒரு ஏற்கனவே ஒரு குற்றச்சாயெல்லாம் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான ஒரு அருண் ஐபிஎஸ் நீங்க எப்படி நியமிச்சீங்கன்னு நீதிமன்றம் கேள்வி கேட்கிற அளவுக்கு இவங்களும் என்ன சொன்னாங்க, இந்த அருண் ஐபிஎஸ் அஸ்ஸாம் போன்ற இடத்துக்குலாம் மாத்தணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு இதே ஆதவ் அர்ஜுனா. இன்னைக்கு அவர் எங்க போட்டு வச்சிருக்காங்கன்னு பாருங்க.
ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நீங்க கொஞ்சம் பொறுமையா நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இது இந்த அரசுக்கும் இந்த அரசுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஊழலும் ஒன்றும் தீரப்போவதில்லை. இது தீய சக்தியும் இல்லை, அது தூய சக்தியும் இல்லை. எல்லாம் ஒரே சக்தி, ஒரே தீய சக்தியினுடைய வெர்ஷன் 1, தீய சக்தியினுடைய வெர்ஷன் 2 வேணா வச்சுக்கலாமே தவிர இதுல ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்க போவதில்லை என்பதைத்தான் நம்ம ஒரு இதுல இருந்தும் நம்ம ஸ்ரீ டிவியில் எடுத்து வைக்கிறோம். இந்த ஆர்டர்ஸ்க்கு திருட்டும் அதில் ஒன்றாகத்தான் பார்க்க வேண்டும். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தாலுகாவில் தூதிப்பட்டு கிராமத்தில் உள்ள 5000 ஆண்டு பழமையான பிந்து மாதவ பெருமாள் கோயில் இருக்கு. இந்த கோவிலுக்கு அருகே உள்ள அரசு நிலத்துல ஒரு 70 ஆண்டு பழமையான ஒரு தொடக்கப்பள்ளி இருக்கு. இந்த தொடக்கப்பள்ளி தொடர்ந்து இயங்கி வந்துட்டு இருக்கும்போது இந்த கோயில் நிலத்தை ஒட்டி, பள்ளிக்கூட நிலத்தை ஒட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா 2023ஆம் ஆண்டு சட்டவிரோதமாக ஒரு சர்ச்சை கட்ட ட்ரை பண்ணிருக்காங்க. இது தொடர்பாக என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சர்ச்சை கட்டுறதுனால என்னன்னா பள்ளியில் மாணவர் சேர்க்கை 300ல இருந்து கிட்டத்தட்ட 90ஆக குறைஞ்சிச்சு. குறைஞ்சவனே இது மேலும் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சர்ச்சை கட்டுறதுனால என்ன சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இந்த கிராமத்தில் ஏற்படக்கூடிய சூழலும் ஏற்பட்டுச்சு. இது தொடர்பாக என்ன இருக்காங்கன்னா, வருவாய் கோட்டாட்சியர் இந்த சர்ச்சை கட்டக்கூடாதுன்னு தடை விதிச்சிருந்தான். இந்த தடை விதிச்சிருக்கும் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு வருஷம் திருப்பி என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த திருப்பி நீங்க சர்ச்சை கட்டலான்ட்டு மீண்டும் ஆட்சியர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தவுடனே என்ன பண்ணிருக்காரு, ஜெய்சங்கர் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் நாடி இருக்கிறார். உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த விசாரணைக்கு இந்த வழக்கை ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் விசாரணைக்கு வந்துள்ளது. விசாரணை போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொது நோக்கங்களுக்காக ஒதுக்கப்பட்ட, அது குறிப்பா கல்வி நோக்கங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல மத வழிபாட்டு தலங்கள் கட்டுவது சட்டத்துக்கு புறம்பானது. மேலும் மறு உத்தரவு வரும் வரை எந்த ஒரு கட்டுமான பணிகளும் இதுவும் நடைபெறக்கூடாது, ஆட்சியர் உத்தரவை நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பித்திருக்கார். இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? கிறிஸ்தவர்கள் இது போன்ற சர்ச்சு சட்டவிரோதமாக கட்டுவது அப்படிங்கறது இன்னைக்கு தமிழகத்துல ரொம்ப வாடிக்கையாக விட்டது. இதுக்கு பின்னாடி உள்ள இந்த பேக்ரவுண்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா இந்த பிந்து மாதவர் அப்படிங்கக்கூடிய அந்த கோவிலினுடைய நிலம், அந்த நிலத்தை அந்த காலத்துல, அதாவது 70 வருடங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் அந்த நிலத்தை சும்மா இருக்கக்கூடிய நிலத்துல ஒரு பள்ளிக்கூடம் கட்டுங்க, அப்படி பள்ளிக்கூடம் கட்டினா அந்த மாணவர்களுக்கு நம்ம ஒரு கல்வி கொடுத்ததாகவும் சும்மா இருக்க நிலத்துல அப்படின்னு சொல்லி ஒரு கல்வி நோக்கத்துக்காக, ஒரு பரந்த நோக்கத்துக்காக அவர் இந்த கோவில் நிலத்தை அன்னைக்கு ஒரு கிறிஸ்தவர் கையில கொடுத்திருக்காங்க. அப்படி ஆரம்பித்தது தான் அந்த பள்ளி. அப்படி அந்த கல்வி நோக்கத்திற்காக தான் அந்த கோவிலினுடைய நிலத்தையே கொடுக்கப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவங்க அதுல ஒரு சர்ச்சை கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட உள்நோக்கம் கொண்டது அப்படிங்கிறத பாருங்க. ஏதாவது நம்ம திரும்ப திரும்ப நம்ம ஸ்ரீ டிவில என்ன திரும்ப திரும்ப இதை சொல்லிட்டே இருக்காங்களா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அதுதான் உண்மை அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவையும் நம்ம எப்படி நடக்குதுங்கிறத நம்ம அதை மேட்ச் பண்றதுக்காக நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு. மகாத்மா காந்தி அடிக்கடி சொல்வார், நான் சொன்னது இல்லை, மகாத்மா காந்தி அவருக்கு சொல்வார், கிறிஸ்தவர்கள் சேவை அப்படின்னு அவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த சேவை அப்படிங்கிறது, மிஷனரிகளினுடைய சேவை என்பது தூண்டிலில் வைக்கப்படும் இறை அப்படின்னு சொல்லுவார். மீனுக்கு எப்படி தூண்டில இறை வச்சு கொடுப்போமோ, அது இறை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது மீனை வரும், அந்த உடனே இவங்க அதை பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இவங்க சேவை செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல அங்கிருந்து மதம் மாற்றி கொண்டு வராங்க. இதுதான் அவங்க நடந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா முந்தைய காலத்துல மயிலாப்பூர்னுடைய பிஷப்பாக இருந்தவங்களாம் சொன்னதுன்னா, கல்வி கூடங்கள், அதாவது பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரி நாங்க நடத்துறதே மதம் மாற்றத்திற்காக தான் ஓப்பனாக சொன்ன விஷயங்கள் எல்லாம் கூட இருக்கு. அப்புறம் இத்தனை மாவட்டங்கள் நம்ம இந்த இதாக மாற்ற வேண்டும், மதம் மாற்ற வேண்டும், இவ்வளவு பேரை மதம் மாற்றம் இலக்கு வைத்து செயல்படக்கூடியவர்கள் தான் இவர்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு இந்த சேவை என்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவர்கள் ஆயுதமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் தொடர்ந்து நம்ம பார்த்து வருகிறோம். இன்னும் சொல்ல போனா நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் நம்ம சொல்றோம், இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகள் இன்னைக்கு அதிக அளவுல இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கையில இருக்கு. ஒருவேளை அரசாங்கங்கள் இந்த பணத்தை நாங்க தர முடியாது அப்படின்னு சொல்லி எப்பயாவது நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்க அந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் நிச்சயமாக இழுத்து மூடிவிட்டு செல்வார்கள். இதற்கு உதாரணமாக ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, திருவிதாங்கூர் சமாஸ்தானத்துல இருக்கும் பொழுது ராஜா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறாரு, இந்த பள்ளிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த உதவி பணம் நிறுத்தப்படும்னு சொன்ன உடனே பல பள்ளிக்கூடங்களை கிறிஸ்தவர்கள் மூடி விட்டு சென்றார்கள். இதுதான் வரலாற்று உண்மை. அதுதான் அவங்க போய் செய்வாங்க. ஆனா
சேவை என்ற ஒரு போர்வேல, ஒரு கல்வி சேவை என்கிற போர்வேல மதமாற்றம் கூடிய வேலை என்பதை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் என்பதை நாம் கண்டறிந்த உண்மை. அதை மெய்ப்பிக்கும் வலையில தான் பாருங்க இங்க சர்ச்சை கட்டுறாங்க. இதே மாதிரியான ஒரு பிரச்சனை தான் அச்சன்குளம் கிராமத்துல ஏற்பட்டது. அந்த கிராம மக்களே இதை எதிர்த்து இன்னும் போராடி கொண்டிருக்கார்கள். அந்த பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் யாரையும் அனுப்ப மாட்டோம் எங்கள் குழந்தைகளைன்னு சொல்லி அந்த கிராமத்தை தாண்டி அடுத்த கிராமத்துக்கு பஸ் ஏறி அவங்களே கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் எல்லாம் கூட போட்டு வச்சு அந்த குழந்தைகளை வேற பள்ளிக்கு கூட்டி சென்று வருவதை நான் பார்க்கிறோம். இன்றளவும் அந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் அந்த மக்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்று நான் சொல்லுவேன். அதே தான் இன்னைக்கும் பாருங்க, 300 இருந்த ஸ்ட்ரென்த்து சர்ச்சை கட்ட ஆரம்பிச்ச உடனே அந்த ஸ்ட்ரென்த், ஸ்கூல் ஸ்ட்ரென்த் என்பது குறைந்திருக்கிறது. மக்கள் தங்களுடைய குழந்தைகளை அங்க அனுப்புவதை நிறுத்தி கொண்டார்கள். காரணம் என்ன? நீங்க சர்ச்சை கட்டினீங்கன்னா அடுத்து நீங்க பண்ண போறது என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு பயம்தான். அப்ப இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா பார்க்கணும். இதுவே இந்த நிலமே கோவிலுக்கு சொந்தமானது, இன்னொரு கோவில், அதாவது ஹிந்து கோயிலுக்கு சொந்தமான ஒரு நிலம். அந்த நிலத்துல நீங்க எப்படி வேறொரு வழிபாட்டு தலத்தை கட்ட முடியும்? அந்த வகையிலேயே அது சட்டவிரோதமாக இருக்கிறது. அதை விட ஒரு கொடுமை என்னன்னா, ஃபர்ஸ்ட் இதுவே சட்டவிரோதம்னு சொல்லி தடுத்து நிறுத்திருக்கிறார்கள். தடுத்து நிறுத்தினது திரும்ப போய் ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் அவங்க பர்மிஷன் வாங்கி அது ஓல்டு சர்ச்சு தான், அதனால ரினோவேட் பண்றதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை ரெனோவேட் பண்ணாங்களாம். இங்க நல்லா நீங்க பார்க்கணும் என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இந்த மாதிரியான பழைய மத கட்டிடங்களை புதுப்பிப்பதற்கான அதுக்காக திரும்ப போய் நம்ம கலெக்டர் கிட்ட எல்லாம் விண்ணப்பிக்க தேவையில்லை, நேரடியாக அவர்கள் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் இந்த சட்டங்களை எல்லாம் அவர்களுக்கு ஃபேவராக இவர்கள் மாற்றினார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க எப்படி உடனடியாக விரைந்து அவங்க செயல்பட்டு கலெக்டர் கிட்ட போயிட்டு அந்த அனுமதி வாங்கிட்டு வந்து இவங்க கட்ட முயற்சித்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இதே டிபிக்கல் சம்பவம் இது. ஏன்னா இது ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கவே செய்யாதீங்க. இதே சம்பவம் தான் இப்ப ரீசெண்டா கோயம்புத்தூர்ல காலப்பட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமத்துல இதே மாதிரியான ஒரு கோவிலுக்கு, அதாவது மாரியம்மன் கோவில் இருக்கிறது, அந்த மாரியம்மன் கோவிலுக்கு ஒட்டி ஒரு நிலம் இருக்கிறது. அந்த நிலத்துல பக்தர்கள் பால்குடம், அப்புறம் திருவிழா காலங்கள்ல இலைப்பாறுவதற்கும் மற்ற அந்த திருவிழா காலங்கள்ல அன்னதானம் போன்ற விஷயங்களுக்காக அந்த நிலத்தை உபயோகப்படுத்த வந்த நிலத்துல வேண்டுமென்றே சட்டவிரோதமாக அங்க ஒரு சர்ச்சை கட்ட தொடங்குறாங்க. அந்த சர்ச்சை கட்டுறதுக்கு என்ன ஃப்ராடுலண்டா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நிலமே அவங்களுக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு சொல்லி ஈரோடுல இருந்து ஒரு ஒரு பதிவு எண், ஒரு பத்திரப்பதிவு எண்ணை காமிச்சு அதுதான் இந்த நிலம், அன்னையில இருந்து இந்த நிலத்தை இவங்க ஒரு சிஎஸ்ஐக்கு சொந்தமான நிலம், தென்னிந்திய சபைக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு ஃப்ராடுலண்ட் ஆக்கி, ஆனா இவங்க அனுமதி வாங்கினது ஒரு சர்வே எண்ணுக்கு அப்படின்னா கட்டினது கோவில் உபயோகத்துக்காக இருக்கக்கூடிய நிலத்துல அதை கட்டவும் செய்கிறார்கள். அந்த வழக்கும் இதே போல இன்னைக்கு கோர்ட்ல இன்னைக்கு இடைக்கால தடை அந்த கட்டடங்களை கட்டுவதற்கு. அதுவும் பாருங்க, ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே, பதவியேற்ற உடனே இந்த பக்கம் ஏற்கனவே அங்க இந்துக்கள் போராடி அந்த சட்டவிரோத சர்ச்சை நிறுத்தி வச்சிருக்காங்க கட்டுமான பணியை. ஆனா ஜோசப் விஜய் பதவியேற்றுட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அங்க வேக வேகமாக அந்த சர்ச்சை கட்ட தொடங்கினார்களாம். அப்ப இங்கேயும் பாருங்களேன், எப்படி ஒரு சட்டவிரோதமாக ஒரு வேலையை செஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணி நீங்க மதம் மாத்தணும், இதை மட்டுமே நோக்கமாக வைத்துக்கொண்டு ஒரு எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துடன் கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் என்பதற்கு இது ஒரு மேலும் ஒரு முக்கியமான ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக நம்ம இதை பார்க்கலாம். இந்த நேரத்துல இந்த கட்டுமானத்தை நிறுத்தி வைத்து இன்னைக்கு இந்த 2 சர்ச்சுமே கூட, அதாவது நான் சொல்லப்படுறது காலப்பட்டியிலும் இன்னைக்கு அந்த சர்ச் கட்டுமான பணிகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று இன்னைக்கு கோர்ட் உத்தரவு போட்டிருக்கிறது. அதே போல இன்னைக்கு இந்த சர்ச்சையும் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த 2 உத்தரவையும் நாம் வரவேற்கிறோம். இந்த தொடர்ந்து இதற்காக போராடி கூட இருக்கக்கூடிய இந்த இந்து மக்கள் இருக்காங்கல்ல, இவர்களுக்கு நம்மளுடைய நன்றியை நாம் செலுத்த வேண்டியது இந்த நேரத்துல. ஏன்னா அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டுகளாக இதை போராடி அவர்கள் அதை தடுத்து நிறுத்திட்டே இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கட்ட ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் ஒரு போராட்டம் நடத்தி அந்த ஆவணங்களை காமிச்சு தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தை அந்த காலப்பட்டி சர்ச்சிலையும் அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இங்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2023 இருந்து இவங்க இந்த சர்ச்சை கட்டுவதற்காக முயற்சி செய்து வருகிறார்கள். அதிலிருந்து இப்பொழுது வரை அதை தடுத்து நிறுத்தி வருகிறார்கள் என்பதை பார்க்கிறோம்.
அதனால இன்னைக்கு இந்த மக்கள் வந்து அவர்கள் வந்து அவர்கள் அனைவருக்கும் நம் நன்றியை இந்த நேரத்தில் நம்ம செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு இந்துக்களும் இது போல விழிப்போடு செயல்பட்டால்தான் இந்த கிறிஸ்துவர்களுடைய இந்த மாதிரியான ஒரு தீய எண்ணத்திலிருந்து நம்மளுடைய குழந்தைகளை நாம் காக்க முடியும் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும். பொதுவாக வந்து ஒரு ஜிம்ன்றது ஒரு காமனாக இருக்கக்கூடிய விஷயம். அந்த ஜிம்மில் பொறுத்தவரைக்கும் எல்லாருமே வந்து எல்லா தரப்பு மக்களும் கலந்துக்குள்ள ஒரு விஷயம் தான் இருக்கும். அப்படி தனியாக பிரித்து பார்த்தால் அப்படி பண்ணக்கூடாதுன்றது இந்தியாவில் இருக்கிற பொதுவான ஒரு விஷயம். யாருக்கும் தனி பாகுபாடு பார்க்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம், அதுதான் தொழில் விஷயம். ஆனால் வந்து பாலக்காட்டில் ஒருத்தர் வந்து ஒரு ஜிம்மு திறந்திருக்காரு, இஸ்லாமிக் ஃப்ரெண்ட்லி ஜிம்ன்ட்டு, ஒரு உடற்பயிற்சி கூடம். இந்த உடற்பயிற்சி கூடத்துக்கு ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காரு. என்ன முடியும்னா வந்து உடற்பயிற்சி செய்யக்கூடிய இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து தனியாக அவங்களுக்காக அவங்களுக்கு முன்னாடி டைம் ஸ்லாட் தனியாக பிரிக்கப்படும், ஆண்களுக்காக தனி செய்யப்படும். 2 இதில் எந்த ஒரு இசையும் இருக்காது, இந்த பாடலும் இருக்காது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. இது தொடர்பாக வந்து இந்த விளம்பரம் தொடர்பாக ஏற்கனவே நாடு முழு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருக்கும். அது தொடர்பாக வந்து அந்த உடற்பயிற்சி கூடத்தின் உரிமையாளர் நவாஸ் முத்து அவர்கள் விளக்கம் கொடுத்தார். இந்த ஜிம்மில் உடற்பயிற்சி செய்யும்போது சத்தமாக இசை அல்லது பாடல்கள் ஒளிபரப்பப்படாது. அதே போல் ஆண்களும் பெண்களும் இணைந்து ஒரே நேரத்தில் உடற்பயிற்சி செய்ய அனுமதியில்லை. இருபாலருக்கும் தனித்தனி நேரங்கள் மற்றும் தனித்தனி பயிற்றுகள் ஒதுக்கப்பட்டன. மேலும் பெண்கள் கண்ணியமான ஆடைகளும் ஹிஜாப் அணிந்து வர வேண்டும் போன்ற பிரத்யேக விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி அந்த விளம்பரம் பிடிச்சிருக்காரு. இந்த சர்ச்சை இது பண்ணும்போது பெரிதாக விரிக்கப்படும் போது மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்கும் பொதுவாக தான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லியிருக்காரு. இந்த செய்தி கண்டிப்பாக இது வந்து முஸ்லிம்களுக்கான ஒரு பிரத்யேக ஜிம் அப்படின்னு சொல்லப்பட்டுதான் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த ஆடை பார்த்தா நமக்கே தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஜிம் என்பது ஒரு 15 வருடமாக இது செயல்பட்டு வருகிறது அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம அதுல பார்க்க முடிகிறது. இப்ப நம்மளோட கேள்வி இதுல சில விஷயங்கள் இருக்கு, இதுல சில கேள்விகள் நமக்கு இருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப என்ன சொல்றாங்க, நம்ம இந்த முஸ்லிம்கள் எல்லாம் ஹிந்து கோவில்கள்ல கூட முஸ்லிம்களை அலோவ் பண்ணணும். இந்து மதத்திலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, கடவுள்லயே நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நான் எதுக்காக இந்து கோவில்களுக்குள்ளார அனுமதிக்கணும்? அப்ப இந்துக்கள் அல்லாதவர் கோயிலுக்குள்ள அனுமதிக்கப்பட மாட்டாது, வேற்று மதத்தினர்கள் இந்த கோவிலுக்குள்ளார அனுமதிக்கப்படாது அப்படின்னு சொல்லி போர்டு வச்சா அது வந்து போர்டெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி இவங்க பிரச்சனை பண்றாங்க. நாங்க கோவிலுக்குள்ளாரே விடுவோம் அப்படின்னு இந்த துலுக்கெல்லாம் பிரச்சனை பண்றோம். அப்புறம் கோவிலுக்கு பக்கத்திலேயே வேணும்னே சொல்லிட்டு நம்ம இந்துக்களுடைய மனது புண்படுத்த வேண்டும், அவங்களுக்கு இந்த மாடு புனிதமானது அப்படிங்கிறதுனால வேணும்னே பசுமாட்டை அங்கே கொண்டு வெட்டுறது, இல்லை மாட்டுக்கறி இதை கொண்டு வந்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் வேண்டுமென்றே செய்யக்கூடிய விஷயங்களை செய்யறாங்களே. அப்ப இப்ப இவங்களுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு பிரத்யேகமாக ஒண்ணு வைக்கும் பொழுது ஏன் அதை யாரும் கேள்வி எழுப்பல? இது 5 வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ஒரு மத அடிப்படையிலானது அப்படின்னு ஏன் இது வரைக்கும் யாரும் பேசல? இன்னும் குறிப்பா சொல்ல போனா, அந்த ஜிம்ல வந்து பருதா அணிந்துதான் பெண்கள் வர வேண்டும், அங்கே பாடல் எதையுமே மியூசிக் எதுவுமே இசைப்பதற்கு தடை அப்படின்னு சொல்லி எல்லாமே வச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப சபரிமலையில பெண்கள் கோயிலுக்குள்ளார போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு, அதாவது அதையும் சொல்லணும்னா எல்லா வயது பெண்ணரும் போகக்கூடாதுங்கிறது கிடையாது. அங்க சில ஆகம விதிகளின்படி, சில சடங்குகள், சில நியமங்களின்படி இந்த வயது குறிப்பிட்ட வயது பெண்கள் மட்டும் செல்லலாம், சில வயது பெண்கள் செல்லக்கூடாதுன்னு ஒரு நியமம் வச்சிருக்காங்க. ஆனா அதை உடை தெரிய வேண்டும், அது எல்லாரும் போகணும். எந்த இந்து பெண்ணும் அதை கேட்கல. கோட் பண்ணி நான் சொல்றேன், எந்த உண்மையான சபரிமலைக்கும் ஐயப்பனையும் நேசிக்கவோ அல்லது அது அவருக்கு மேல நம்பிக்கை உள்ள எந்த இந்து பெண்களும் அந்த மாதிரி போகணுன்ற கோரிக்கை எந்த காலத்திலும் வைக்கவில்லை. ஆனா இந்த வழக்கு தொடரப்பட்டது யாராலன்னு பார்த்தா இந்த துலுக்க ஒரு அமைப்பினாலதான் இந்த வழக்கே தொடரப்பட்டது. அதுக்கு நாங்க போயே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து பிரச்சனை பண்ணி போனதெல்லாம் பார்த்து இந்த துலுக்க பெண்கள் தான் இங்க இருந்து போனாங்க. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, இப்ப இந்த மாதிரியான ஒரு ஜிம்ல நீங்க வந்து பருதா அணிந்துதான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் போடுறாங்களே. இப்ப இது வந்து பெண் உரிமைக்கு எதிரானது இல்லையா? இது பெண்ணை வந்து அடிமைப்படுத்துவது இல்லை அப்படின்னு சொல்லி ஏன் இங்க போய் இவங்க எல்லாம் போராட்டம் போலாம்ல? இந்த பெண் உரிமையாளர்கள்லாம் இங்க போய் போராட்டம் நடத்தணுமா வேண்டாமா? ஏன் போல? ஏன் இதை பத்தி 15 வருஷமா இதே போலதான் நடத்திட்டு இருக்கான், ஏன் அதை பத்தி ஏன் போய் கேட்கல யாருமே அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை. ஆனா இன்னொரு விஷயம் பாருங்க, ஏற்கனவே இந்த மாதிரியான ஜிம்கள், அதாவது அதிக அளவுல இந்த மாதிரி பெண்கள் வரக்கூடிய இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து
பல பெண்கள் வந்து இதில் தான் போய் இந்த மாதிரி லவ் ஜிகாத்தில் ட்ராப் ஆகிறாங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து மதமாற்றப்படுகிறார்கள் இதன் மூலமாக அப்படிங்கக்கூடிய செய்திகள்லாம் பலது வந்திருந்தது. ஏற்கனவே தமிழகத்திலையும் அந்த மாதிரி நடந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் குறிப்பாக இந்த மாதிரியான ஜிம்கள் வாயிலாக பெண்கள் வந்து மதமாற்றப்பட்டார்கள் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இதுக்குன்னே இந்த மாதிரியான கட்டமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி அங்கே வரக்கூடிய பெண்கள் குறிவைத்து ஏமாற்றப்படுகிறார்கள், இந்து பெண்கள் குறிவைக்கப்படுகிறார்கள்ங்கிற செய்திகள்லாம் வந்தது நம்ம பார்க்கணும். ஆனா இப்ப பாருங்க, இவங்களுக்கு மட்டும் இவங்களுடைய பெண்களை மட்டும் பாதுகாப்பதற்கான ஒரு அமைப்பாம். எந்த விதத்துல இது நியாயம்னு கேட்கிறேன். இந்து பெண்கள் என்றால் நீங்க வரணும், வந்து அந்த இந்து பெண்களை மதம் மாத்தி உங்களுக்கு, அதாவது அது எந்த லெவலுக்கெல்லாம் அதை செய்திருந்தார்கள் என்றால் அந்த பெண்களை வந்து ஒரு ட்ராப்ல கொண்டு வந்து மாட்டி விட்டு, அதாவது பெண்களை வந்து அவர்களை வந்து வச்சு அவங்கள அந்தரங்கமான அவர்களோட ஆண்கள் இருக்கிற மாதிரியான விஷயங்களை வைத்து வீடியோக்கள் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அந்த வீடியோவை வைத்து அந்த பெண்களை மிரட்டி இந்த மாதிரியான சம்பவங்களை செய்திகள் நம்ம வந்ததை நம்ம பார்க்குறோம். ஆனா இப்போ இவங்களுக்காக மட்டும் பிரத்யேகமான இதுவா. அதுல இன்னொன்னும் பார்க்கணும், என்ன போட்டிருக்காங்கன்னா இதுல வந்து மற்ற மதத்தினரும் வரலாம், ஆனா இந்த இதுக்கு உட்பட்டு அப்படின்றத இந்த விதிகளுக்கு உட்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இத்தனை வருடங்கள் இங்கே அது நடந்திருக்கின்றதால் எத்தனை பெண்கள் இங்கே சென்று இதே போல அவர்கள் இந்து பெண்கள் எத்தனை பேர் இங்கே மதமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இதுல வந்து நம்ம பார்க்கணும். அதாவது இங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல தான், சென்னையில தான் நினைக்கிறேன், ஒரு இடத்துல ஒரு பேக்கரி வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அந்த பேக்கரி வந்து ஒரு ஜெயின் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த பேக்கரியை நடத்திட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பேக்கரியில வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இங்க வந்து அதுல வந்து அசைவம் கலக்கப்படாது, இது வந்து ஜெயின் பிரத்யேகமானது அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து அந்த லேபிள்ல போட்டிருந்தாங்க. அப்ப அதற்காக வந்து இங்க எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து அவங்க இங்க உருவாக்குனாங்கிறது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி வந்து ஒரு மதத்தை வந்து நீங்க வேண்டுமென்றே இவர்கள் செய்கிறார்கள், ஒரு மதத்துக்கு வந்து எதிராக அவர்கள் செயல்படுகிறார்கள் சொல்லி அவர்கள் மேல வழக்குகளை எல்லாம் பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பிரச்சனையை பெரிதாக்கினார்கள் இதே துலுக்க. அப்ப நம்ம கேள்வி இல்லைன்னா, இப்ப உங்களுக்காக மட்டும்னு இப்ப நீங்க பிரத்யேகமாக மதச்சார்பற்ற அரசு, நாங்க மதச்சார்பற்றவர்கள், நாங்க எல்லா மதத்தையும் ஒன்றாக நினைக்கூடியன்னு சொல்றக்கூடியவர்கள், எதுக்கு நீங்க இப்படி தனிப்பட்ட முறையில் வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி. அப்பயே இந்த கேள்வியை யாரும் இது வரைக்கும் கேட்கவில்லை. ஏன் இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த ஜிம் அப்படிங்கறது வந்து இது வரைக்கும் இந்த ஜிம்மை வந்து இன்னும் யாரும் ஏன் க்ளோஸ் பண்ணல? புதுசா ஏன் நீங்க வந்து ஒரு பழக்கத்தை வந்து புகுத்துக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஏன் எல்லாரும் போய் இப்ப கேட்கல? அப்ப என்ன ஒரு விஷயம் நன்றாக நமக்கு இங்க புரிகிறது அப்படின்னு சொன்னா, இந்துக்கள் என்று வந்தால் அவங்கள வந்து யார் வேணா வந்து இங்க மதம் மாத்தலாம், யார் வேணா அந்த பெண்களை வந்து நீங்க என்ன வேணா பண்ணலாம். ஆனா அது யாராவது எதிர்த்து கேட்டாலோ ஏதாவது செஞ்சாலோ அவர்கள் மேல வழக்கு நீங்க தொடுப்பீங்க, இல்ல அவர்களை வந்து பேச விடாத மாதிரி அவருடைய குரல் வலை நெரிக்கப்படும். ஆனா அதே நேரத்துல இங்க சிறுபான்மையினர் அப்படிங்கக்கூடிய போர்வையில எதை வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு அது நாடு முழுவதும் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த தமிழகம், கேரளம், இந்த மாநிலங்கள்ல இது அதிக அளவுல காணப்படுகிறது தான் இதை நமக்கு காட்டுகிறது. கடந்த 3 மாதங்களாக வந்து தொடர்ந்து நீடித்து வருது அமெரிக்க ஈரானோட போர். இந்த ராணுவ முதல்னால வந்து அமெரிக்காவில் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து டொனால்டு ட்ரம்புக்கு எதிராக வந்திருக்குன்னு சொல்லலாம். அதுல வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா வார் பவர் ரெசல்யூஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அந்த ரெசல்யூஷன் வந்து யூஎஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸில் வந்து வெற்றிடம் நிறைவேற்றிருக்கு. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட வந்து பிரதிநிதிகள் வந்து ஒரு 215 பிரதிநிதிகள் வந்து போட்டு தான் வெற்றி பெறக்கூடிய விஷயம் அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரிபப்ளிகன் பார்ட்டி, டெமோக்ராட்ஸ் பார்ட்டிஸ் 2 இருக்கக்கூடிய விஷயம். ஆளும் கட்சி பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் பார்ட்டி, இந்த பார்ட்டிக்கு கிட்டத்தட்ட 215 வாக்குகள் வர வேண்டிய எதிர்பார்க்கப்பட்ட நிலையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதற்கு எதிராக வந்து 208 வாக்குகள் பதிவாயிருக்கு. இந்த குடியரசுக் கட்சிக்கு நாடாளுமன்ற பெரும்பான்மை இருந்த போதும் சொந்த கட்சி உறுப்பினர்களை வந்து ட்ரம்புக்கு எதிராக வந்து வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. இது ட்ரம்புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு இருக்காரு. இருப்பினும் வந்து ட்ரம்புக்கு பொறுத்த வரைக்கும் செனட் சபையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படி இருந்தாலும் எதிர்ப்பிருந்தாலும் அவருக்கு வந்து ஸ்பெஷல் வீட்டோ பவர், அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை வந்து அவருக்கு வந்து நிராகரிக்க வாய்ப்பு அதிகமா இருப்பதாகவும் தற்போது செய்திகள் சொல்லுங்க. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க?
ஏற்கனவே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மேற்காசிய போர் தொடங்கி வந்து பல மாதங்கள் எப்ப அது முடிவுக்கு வரும்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில அது வந்து போய் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த ஈரான் போரை வந்து இன்னைக்கு முடிவுக்கு கொண்டு வராம முட்டுக்கட்டை போட்டு கொண்டிருக்கிறது ட்ரம்ப் தான் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலை எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து விட்டது. அதனுடைய ஒரு விளைவாக தான் இன்னைக்கு தன்னுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய 3 உறுப்பினர்களே இன்னைக்கு வந்து அவருக்கு எதிராக இன்னைக்கு வாக்களித்திருக்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. இது வந்து என்ன சொல்றது, இது ட்ரம்ப் எதிர்பார்க்காததா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏற்கனவே ட்ரம்ப்புக்கும் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள அமெரிக்காவுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு அதாவது என்ன சொல்றது, ஒரு வார் அப்படிங்கிறது உள்ள நடந்து கொண்டுதான் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு போருக்காக பல மில்லியன் டாலர் செலவு ஆகிக்கொண்டிருக்கிறது. தினசரி பல மில்லியன் டாலர்கள் அமெரிக்கர்கள் செலவாயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அவர்களுக்கே வந்து ஒரு நிதி நெருக்கடி என்பது ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை என்பதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த போருனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா நாடுகளுமே இன்னைக்கு வந்து ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்றது ஏற்பட்டுருது. இப்ப நம்ம இந்தியா உட்பட நம்ம என்ன கஷ்டப்படுறோம், இப்ப எரிபொருளினுடைய தேவை வந்து இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் நமக்கு வருகிறது. அதனால் நமக்கு இங்க விலையேற்றம், இந்த மாதிரி தேவையற்ற ஒரு காரணங்கள் பிரச்சனைகள்லாம் இப்ப நம்ம உள்நாட்டில் நமக்கு ஏற்படுகிறது. இது போலதான் ஒரு நாடுகளிலும் இன்னைக்கு பிரச்சனை என்பது வந்து கொண்டிருக்குது. இன்னும் சொல்ல போனா நிறைய சிறிய சின்ன சின்ன நாடுகள்ல வந்து அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கான பொருட்களே இன்னைக்கு வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டு அதற்கே அவர்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது உருவாகி இருக்கிறது. இந்த விதத்திலேயுமே இந்த போரில் சம்பந்தப்படாத இந்த நாடுகள் இப்படியாக தண்டிக்கப்படுவது எந்த நாடு இன்னைக்கு விரும்ப போறதில்லை. இன்னைக்கு கொஞ்ச நாள் போயாச்சுன்னா ட்ரம்புக்கு எதிராக எல்லா நாடுகளுமே ஒன்றிணையக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. அதே நேரத்துல இந்த பிரச்சனையை வந்து சரி செய்யாமல் இருக்கிறதுக்கும் ட்ரம்ப் தான் காரணம் என்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வந்துச்சு. காரணம் என்னன்னா, ட்ரம்ப் மட்டும் கொஞ்சம் வாயை மூடிக்கொண்டு பேசாம இருந்தாரு அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனை என்னைக்கோ முடிவுக்கு வந்திருக்கும். ஆனா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பக்கம் இந்த மாதிரி பேசி அவருடைய தான் அப்படிங்கறத தன்னுடைய ஈகோ, நான் தான் எல்லாமே கரெக்ட். ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா என்ன சொன்னாரு, எனக்கு தான் நீங்க வந்து நோபல் பரிசு தரணும் உலக அமைதிக்கானது அப்படின்னு எல்லாம் இவர் பேசினாரு. இவருக்கு கிடைக்கலங்கிற விரக்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய அதிபர் அப்படிங்கிறத மறந்துட்டு ஒரு சாதாரண ஒரு நோபல் பரிசுக்காக தன்னை எவ்வளவு தாழ்த்தி பேசி கொண்டார் என்பதையெல்லாம் பாக்குறோம். அப்ப என்ன சொன்னாரு, எந்த நாட்டுல என்ன போர் நடந்தா எனக்கு என்ன, நான் ஏன் போரெல்லாம் நான் நிறுத்த போறேன், எனக்கு தான் யாருமே தரலையே அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் அவர் போய் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா அந்த அளவுக்கு ட்ரம்ப் தரம் தாழ்ந்து கீழே போனதை நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு அப்படிங்கிறதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காரு. அதே போல இன்னைக்கு இந்த மேற்காசிய சண்டைகளினால இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இவருக்கு எப்பயுமே அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ஆதரவோடு மனப்போக்கோடு செயல்படக்கூடிய ஐரோப்பிய நாடுகளும் கூட இன்னைக்கு கொஞ்சம் சற்று விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டுது. இந்தியாவுமே இன்னைக்கு வந்து விலகிதான் இருக்குது, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்கப்பா அப்படிங்கிற லெவல். ஏன்னா என்னைக்கு என்ன பேசுவார் ட்ரம்ப் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு வந்து இந்த மனநிலையில அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டுருங்கிறது என்பது உண்மைதான். அதனால இந்த என்ன பண்றாரு, இப்ப அவருக்கு ஒரு ப்ரெஷர் தாங்காம இப்ப என்ன பண்றாரு, இந்த போர் நிற்காததுக்கு காரணம் வந்து நெத்தன்யாகுவுக்கு தான் காரணம். நெத்தன்யாகுவுக்கு தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். நெத்தன்யாகு மேல எல்லா பழியும் போடுறது மாதிரி அவரை கூப்பிட்டு திட்டி அதை வந்து ஒரு செய்தி ஆக்கி விட்டார்கள். அதே நேரத்துல இப்ப இந்த ஓட்டெடுப்பு வருது அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய செட்டப் அப்படிங்கிறதும் தெளிவாக தெரிகிறது. அதனால இந்த மேற்காசிய போர்கள் அப்படிங்கக்கூடியது சீக்கிரத்துல வந்து ஒரு முடிவுக்கு வரணும். தன்னுடைய ஈகோக்குனால ஒரு இர்ரெஸ்பான்சிபிளாக உலக நாடுகள் மேல அந்த சுமையை வந்து செலுத்துவது என்பது ரொம்ப நாளைக்கு வந்து இது இப்படியே போயிட்டு இருந்தா அது சரிபட்டு வராது. சீக்கிரம் இந்த போர் என்பது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எப்பயுமே இந்த செனட் மெம்பர்ஸ் இவங்க இந்த ஒரு இது மேல இடதுசாரிகளினுடைய ஒரு அழுத்தம் என்பது அங்கேயும் அவர்களுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்த பாருங்க, இப்ப ஈரான் மேல போய் இவங்க வந்து போர் தொடுத்தாங்க. இப்ப ஈரான் மேல போய் போர் தொடுக்கிறதுக்கான காரணங்களாக முன்வைக்கப்பட்டது என்ன அப்படின்னா, அவங்க வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறார்கள், அவர்கள் அணு இதை வச்சிருக்காங்க, வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றதா, நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதா.
ஆனா இவங்க நாட்டு மேல தாக்குதல் நடத்தின பயங்கரவாதி தங்கி இருந்ததே பாகிஸ்தான்ல தான், ஒளிஞ்சிருந்ததே ஒசாமா பின் லேடன். அப்ப அந்த ஒசாமா பின் லேடனை நீங்க அங்கதான் போய் தாக்கவே செய்றீங்க. அப்ப அந்த ஒசாமா பின் லேடன் இவங்களால தாக்கப்பட்ட அந்த ஒசாமா பின் லேடன் தங்கியிருந்த பாகிஸ்தான்ல ஏற்கனவே அணு ஆயுதங்கள் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது எப்படிப்பட்ட பயங்கரவாத நாடுங்கிறது இவர்களாலுமே சொல்லப்பட்டது, உலக நாடுகள் எல்லாத்துலயும் சொல்லப்படக்கூடியது. அப்படி இருக்கும் பொழுது ஈரான் மேல தாக்குதல் நடத்தினவர்கள் ஏன் பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தல? ஏன் ஆபரேஷன் சிந்தூர் மீது பாகிஸ்தான் மேல அவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல? ஏன் இந்தியாவுக்கு எதிராக அப்ப அந்த பணத்தெல்லாம் இவங்க ஏன் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க? அப்படிங்கக்கூடிய கேள்வி எல்லாமே நமக்கு இந்த இடத்துல எழுகிறது. ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் கூட நம்மளோட ஒரு பார்வை என்ன இதுல அப்படின்னு சொன்னா, சீக்கிரத்துல இந்த ஈரான் போர் என்பது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னா உலகம் முழுவதும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகும். இல்லைன்னா உலகம் எல்லா நாடுகளும், அமெரிக்காவுமே ட்ரம்ப்புமே தப்புவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியாகும் என்பதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்குதுல. நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சித்த நிகழ்ச்சி நிறைவு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். அதிலிருந்து உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.